ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய வெற்றி வாசல்னு ஒரு விழா நடந்துச்சுங்க. சமீபம்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், சமீப ஆண்டுகளில். அப்போ காலையில சுகி சிவம் பேசுறாருங்க. என் தனிப்பட்ட அனுபவம் இது. காலையில சுகி சிவம் பேசுறார், மத்தியானம் தென்கட்சி சுவாமிநாதன் பேசுறார். 2 பேரும் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அவை கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் சுகி சிவம் ஐயா எப்படி பேசுவாருன்னு, தென்கட்சி சார் எப்படி பேசுவாருன்னு. தென்கட்சி சார் என்ன சொல்றார்? வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், நிறைவா இருக்கணும்னா அமைதியா வாழ்ந்துட்டு போங்கன்ற. சுகி சிவம் என்ன சொல்றார்? வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும்ன்றார். அந்த இளைஞன் ஒரு கேள்வியை கேட்டான், நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சுகி சிவம் சொல்வதை கேட்க வேண்டுமா, தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னதை கேட்க வேண்டுமா? 2 பேரையும் ஒரே நாள்ல கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறீங்க, நான் யார் பேச்ச கேட்கறது சொல்லுங்க. சுகி ஐயா எழுந்திருச்சார் பதில் சொல்றதுக்கு. ஆனால் அவரை உட்கார வைத்து விட்டு தென்கட்சியா எழுந்து ஒரு பதில் சொன்னாருங்க. வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் சுகி சிவம் சொல்லுவதை கேளுங்கள், அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொன்னார். அமைதியாக வாழ்வதற்கு என்ன வழி? அவர் ட்ரெயின் ஏறார், நான் அந்த நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல அவரை சந்திக்கிறேன். என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே, வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயிக்கிறதுனா அவ்வளவு ஒன்னும் பிடிக்காதா, இப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்களே, பொதுமக்கள் எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். பர்வீன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சைக்கலாஜிக்கலா அசஸ் பண்ணி கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிள்ளைங்க போயிருக்கிறாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதை நீ படினர். அவர் டைரக்டா என்கிட்ட சொன்னதுங்க. அந்த ரிப்போர்ட்ல எழுதி இருக்கு கீழே தென்கட்சி சுவாமிநாதன் போட்டு எல்லா டீட்டெயிலும் போட்டு, இவரை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படி போட்டிருக்கு. அவன் சொன்ன என்னையா இது, இந்த மாதிரி போட்டிருக்கு, நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நிம்மதியா வாழணுங்கிறீங்க, இந்த ஜெயிக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம், எனக்கு அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த குரு சொன்னார். என்ன ஏன் தெரியுமா பர்வீன் யாராலும் ஜெயிக்க முடியாது? எப்பொழுதும் தோற்க தயாராக இருக்கிறவனை யார் ஜெயித்து விட முடியும் என்று கேட்டார். அன்பின் வழி அது உயிர் நிலை. யார் அன்போடு இருக்கிறார்களோ அவர்களை வாழ்நாட்களில் யாராலும் ஜெயித்து விட முடியாது என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தொண்டு எவ்வளவு பெருசு தெரியுமா? யார் ஒருவன் தொண்டனாக இருக்க முடியும் என்றால் யாருடைய மனதில் வல்லமை இருக்கிறதோ அவன் தாங்க சேவை செய்ய முடியும். சேவை என்பது என்ன தெரியுமா? இந்த சமூகத்திற்கு சேவை தேவைப்படுகிறது. ஏன் சேவை தேவைப்படுகிறது என்றால், எந்த ஒரு சமூகத்தில் கடமை தவறுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்களோ அந்த சமூகத்திற்கு தான் சேவை தேவைப்படுகிறது. நம் சமூகத்திற்கு சேவை தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது தோழமைகளே. யோசித்து பார்த்தால் ஒரு பாட்டு ஒண்ணு, நான் எப்பவுமே இந்த தொண்டு சார்ந்த இயக்கங்களில் பேசுகின்ற பொழுது இந்த பாட்டை கடந்து என்னால் போக முடிவதே இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டை உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்த முருகன், ஒருத்த ஒளவை. ஒளவை அப்படின்னாலே நீங்க பாட்டின்னு முடிவு பண்ணிடாதீங்க, அது ஒரு சூழ்ச்சி. ஒளவையை பாட்டி என்று சொல்லுவது ஒரு சூழ்ச்சி. ஒளவை சின்ன பொண்ணு. ஒளவை என்ன தெரியுமா? ஹவ்வா என்று சொல்லுவார்கள் அரபில, ஈவ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், ஏவாள் என்று சொல்லுவார்கள். ஹீப்ரூவில் கூட அந்த சொல் இருக்கிறது. ஈவ், ஏவாள், ஹவ்வா, ஒளவை என்றால் என்ன பொருள் என்றால் ஆதி பெண் என்று பொருள். மூத்த குடி, மூத்த பெண். இந்த மூத்த பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சிந்தனையை தூண்டுகிறான் கடவுள். 2 பேரும் நின்று பேசிக்கிறாங்க. முருகன் கேட்கிறான் ஒளவையிடத்தில், இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு எது சொல்லு. ஒளவை கேட்டா, பெருசா கேட்கிற, பெருசு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம் தான் பெருசு. இந்த உலகம் பெருசுனா அப்ப உலகத்தை படைச்சவன், உலகத்தை படைச்சவன், ஆமா அவன் அதை விட பெரியவன் தானே. அவ வரா பாருங்க, எப்படி கடைசியா எங்க முடிக்கிறா பாருங்க. நான் அப்படியே சொல்றேன், எந்த ஒரு விளக்கம் இல்லாமல் அந்த பாடலை மட்டும் சொல்லுகிறேன், பிரித்து சொல்லுகிறேன், பொருள் மிக எளிமையாக புரியும் பாருங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு,
நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவனுக்கொரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்றாள் அவ்வை. இந்த உலகத்தில் மிகப்பெரியது என்று சொன்னால் கடவுள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் அந்த கடவுள் வாழ்கின்ற இடமாகிய உங்கள் இதயம் இருக்கிறது, அந்த தொண்டு உள்ளம்தான் கடவுளை காட்டிலும் பெரியது என்று அவ்வை பேசுகிறார்கள். யோசித்து பார்த்தால் குர்ஆனிலே இறைவன் ஒரு வாசகத்தை பேசுகிறான். மிக முக்கியமான சொல். யாருடைய உதடுகளிலிருந்து வரும் சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அந்த சொல்லை தேடித்தான் வந்திருக்கிறோம். குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், நான் உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உங்கள் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் என்று பேசுகிறான். சிந்தனைக்கு திரையிடுதல் என்பது என்ன? யார் எது சொன்னாலும் புரியாதுங்க, புரியாமல் இருக்கும். ஏன் புரியவில்லை என்றால் நாம் புரிந்துவிடக் கூடாது என்று இயற்கை முடிவு செய்து இருக்கிறது. யாருக்கு வல்லமை இருக்கிறது தெரியுமா? யாருக்கு இறை அருள் இருக்கிறதோ சொற்களை புரிந்து கொள்ளுகின்ற வல்லமை அவர்களை வந்து சார்கிறது. நான் இதோ சில சொற்களை சொல்லுகிறேன். பெர்னாட் ஷா சொல்கிறான், நம்மில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறார்களாம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்று பேசுகிறான். எவ்வளவு ஆழமான சிந்தனை! வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் வாழ வேண்டும் இல்லையா? யோசித்தால் ஒரு விஷயம் புலப்படுகிறது. சிந்தனா பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை எப்படி புரிந்து கொள்கிறோம்? வல்லமையுடன் கூடிய சிந்தனை அடுத்தவர்களை சரியாக புரிந்து கொள்கிறது. மற்றவர்களுக்கு முன்னால் மறைப்பின்றி இருக்கிறது. நமக்கு அந்த வல்லமை வாய்த்திருக்கிறதா? நான் ஒரு சிறிய காட்சியை சொல்றேன். வல்லமை என்னை வந்து சேர்கிறது. இந்த காட்சியை நான் உணர்கிறேன். ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டுக்கு ஏதுவான ஒரு காட்சியை சொல்கிறேன். ஏனென்றால் எந்த சிந்தனை வந்து சேர்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய காடு புதர் எரிந்து சாம்பலாகின்ற பொழுது வெட்டவெளி தெரிகிறது. அது ஞானத்தினுடைய வாசல். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. எவ்வளவு ஆசை! எப்பா, ஒரு கியூல நின்னா கூட ஒரு 2 நிமிஷம் நிக்கிறதுக்கு கூட யாரும் தயாரா இல்ல. அடுத்தது நம்ம வந்துடணும். அவசர ஆசை. ஆசை இருக்கலாம், அவசரம் இருக்கலாமா? அவசர ஆசை இருக்கிறது. அவசர ஆசை இருக்கின்ற பொழுது வல்லமை வந்து சேராது. வல்லமை வர வேண்டும் என்றால் கொஞ்சம் நிதானமாக அதற்கான ஸ்பேஸ், அதற்கான ஒரு இடைவெளியை கொடுத்து அதை நாம் சிந்திப்போம். பாருங்க, எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஆசை? எனக்கு பெங்களூர் பத்தி எல்லாம் தெரியாதுங்க, சென்னையை பத்தி நல்லா தெரியும். சென்னையில ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியாதுங்க. இன்னைக்கு ரொம்ப காசு இருந்தாதான் வாங்க முடியும். பிளாட் தான் எல்லாம். இப்ப பாருங்களேன், இந்த பிளாட்டை பத்தி எனக்கு நிறைய நாளா ஒரு கேள்வி. இங்க ரியல் எஸ்டேட் காரங்க யாராவது இருந்தா, இல்ல பில்டர்ஸ் யாராவது இருந்தா எனக்கு பதில் சொல்லணும். இந்த சுவர் எந்த இல்ல, அந்த சுவரும் எந்த இல்ல, அது பக்கத்து வீட்டு சுவரு. இந்த நிலம் எந்த இல்ல, அடுத்தவன் கூரை. இந்த கூரை எந்த இல்ல, அது அடுத்தவன் தர. இப்ப என்னத்துக்கு 3.5 கோடி உனக்கு? 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3.5 கோடிங்கிறான். எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. இப்படி காத்து அடைச்சு விக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ்க்கு அவ்வளவு இடம், அவ்வளவு காசு. இன்னைக்கு பாரதி கேக்குறாங்க. பாரதி ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வழிபாடு என்பது வேறு, இறை வேட்கை என்பது வேறு. இஸ்லாமியர்களுக்கு அப்படித்தான். ரெண்டுமே குழப்பிக்க மாட்டோம். வழிபாடு செய்கின்ற பொழுது இறை வேட்கை கிடையாது. இறை வேட்கை நிகழ்கின்ற பொழுது அங்கே வழிபாடு இல்லை. வழிபாடை முடித்து விட்டுதான் இறை வேட்கை நிகழ்த்துவோம். நாம பல நேரங்கள்ல பாத்திரத்தோட தான் கடவுள் கிட்ட நிக்கிறது. ஒரு பிச்சை பாத்திரத்தோட நிப்போம் தெரியுமா? நம்ம பாலராவாயன் சொல்லுவாரு, ஏன் சர்ச்சு வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்க, ஏன் மசூதி வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்க, ஏன் சர்ச்சு வாசல்ல பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா உள்ள ஓவர் கிரௌடா, அதான் உள்ள வர்றது இல்லையா, அவங்க வெளியிலேயே இருக்கிறதா. நாம் கையேந்துவதற்கு முன்னால்
இறைவனிடத்தில் எப்படி பேசுதல், எதை கேட்பது என்கின்ற தெளிவு நமக்கு இருந்தால் பிச்சை பாத்திரத்தில் விழுகின்ற பிச்சைக்கு நமக்கான ஆயுள் அதிகம், அதற்கான அருள் கூடுதலாக கிடைக்கும். பாருங்க, பாரதி எவ்வளவு கியூட்டா கேட்கிறான் பாருங்களேன். எனக்கு வல்லமை சேர்ந்த ஒரு இடம் இது. டோன்ட் ஜெனரலைஸ் திங்ஸ், பி ஸ்பெசிபிக். நாம பல நேரங்கள்ல ஜெனரல் தான். அவன் தெரியுமா மோசமானவன், அப்படியா ரொம்ப மோசமானவனா தெரியறானே, நம்முடைய ஒப்பீனியனே உனக்கு கிடையாது. எவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் பாருங்க. ஸ்பெசிபிகேஷன் இருக்கின்ற பொழுது ஜெனரலைசேஷன் வராது. ஜெனரலைசேஷனை தூக்கி வச்சிட்டு ஸ்பெசிபிகேஷனோடு வாழ்க்கையை சந்தித்தல் வல்லமையின் ஒரு பகுதி. பாரதி இப்படி கேட்கிறான். ஒரு காட்சி, கேமரா ஆன், பாரதி இப்படி நிக்கிறான். சக்தி அப்படின்னு கூப்பிட்டான். பராசக்தி முன்னால வந்துட்டான். எஸ், what do you want? Anything you want urgently? Tell me fast, I have work. அப்படிங்கிறா சக்தி. இரு, வரம் கொடுக்கறன்னு வந்துட்டல, என்ன அவசரம்? காணி நிலம் வேணும் எனக்கு சொந்தமா. காணி நிலம், காணி நிலம் எத்தனை ஏக்கறாங்க? எனி க்ளூ? எவ்வளவுங்க? சரியா சொல்றாங்க, கேட்டு வச்சுக்கோங்க. காணி நிலம் கேக்குறாங்க. காணி நிலம் கேட்டுவிட்டு சக்தி கொடுத்துட்டாங்க. ஓகே, சாங்ஷன். நாம என்ன செய்வோம்? கேட்டவுடன், ஒன்று கிடைத்தவுடன் போயிருவோம்ல. பாரதி போகல. பாரதி நின்னு அடுத்தது கேட்கிறான். நான் இப்ப சமீபத்தில் பேசினேன், கனவு மெய்ப்பட என்கின்ற தலைப்பில் பேசினேன். நான் சொன்னேன், இலக்கு என்பது எட்டியவுடன் உட்கார்வது அல்ல. அடுத்த இலக்கை எவன் ஒருவன் இலக்கில் நின்று கொண்டு நிர்ணயிக்கிறானோ அவன்தான் வெற்றியாளனாக இருக்கிறான். அடுத்த இலக்கை நிர்ணயிக்கணும். உடனே ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் ஆறவங்க தான் தோக்குறாங்க வாழ்க்கையில. வாழ்க்கையில என்னைக்குமே ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா எது மேலேயும் ஆசை வைக்காதீங்க. ஓடிக்கிட்டே இருங்க. ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட்ல ஓடுறாள், ஓடிக்கிட்டே இருப்பா. அவ கேப்பா, எங்க ஓடுறன்னு கேப்பா. எங்கேயும் ஓடல, அப்ப ஏன் ஓடுறன்னு கேப்பா. நாம் நின்று கொண்டிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே தலைவெறிக்க ஓடியாக வேண்டும் என்று சொல்லுவாள் ராணி. ஏற்கனவே நிற்கின்ற இடத்தில் நிற்க வேண்டும் என்றாலே ஓட வேண்டும் என்றால் இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நிர்ணயித்தல். பாரதி எப்படி நிர்ணயிக்கிறான் பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். சாங்ஷன் ஆயிடுச்சுங்க. அடுத்த இலக்கு பாருங்க. அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஸ்பெசிபிகேஷன். வீடு கட்டி கொடு, இந்த மாதிரி டிசைன் இருக்கணும், இந்த மாதிரி கலர் பெயிண்ட் இருக்கணும். அடுத்தது, கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். எங்க கேணி இருக்கணும், அங்க எப்படி தென்னை மர கீற்று இருக்கணும், அதுல எல்லாம் எப்படி இளநீர் இருக்கணும்னு ஸ்பெசிபிக்கா வரைஞ்சு கொடுக்குறான். அடுத்தது பாருங்க, பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். அடுத்தது லைட் எஃபெக்ட். அங்கே முத்துச்சுடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும். சவுண்ட் எஃபெக்ட். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். ஒரு போர்ட்ரேட் பண்றான் பாருங்க. நம்முடைய விஷன் நம்ம போர்ட்ரேட் பண்ணிருக்கோமா என்னைக்காவது? என்னப்பா ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் சார் அப்படின்னா 4 பேர் மதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், ஆம்பளை பிள்ளையா பெத்துக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், சரி, அப்புறம் எல்லாம் இருக்க போயிடலாமா? அவ்வளவுதானா? இல்லைங்க. இலக்கு என்பது எது? பாரதி எப்படி வரான் பாருங்க. அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நிறுத்திட்டு அம்மனை பாக்குறான். அம்மன் பாக்குறா, வேற என்னடா வேணும்? என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஓகே, சாங்ஷன். அப்புறமா மனைவி வந்துட்டா, இலக்கு மறந்துடக்கூடாது. எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். எங்க ஆரம்பிக்கிறான் அங்க நிக்கிறான். சரி, கவிதையும் வந்துருச்சு, நான் போட்டுமான்னு கேக்குறாங்க. இதாங்க நமக்கு நம்முடைய வேற பிடிச்சு இதுதான் உன்னிடம் என்று நிறுத்துற இடத்துல பாரதி போய் அப்படி உட்கார்றான் பாருங்க. அம்மா எல்லாம் கிடைச்சிருச்சு, நீ போவாத,
ஏண்டா விடு, என்ன போத இரு, என்ன பண்றது இப்போ? அந்த காட்டு வெளியினிலே சரி என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா அதுக்கு அம்மா உந்தன் காவல் உற வேண்டும், செக்யூரிட்டி அங்க நில்லுங்கிறாங்க. அம்மா கேக்குறா, டேய் உன் கூட நான் நின்னுட்டேனா, உனக்கு செக்யூரிட்டியா நின்னுட்டேனா, இந்த உலகத்தை பாத்துக்க வேணாமாடா? எங்க நிக்கிறான் பாருங்க பாரதி. பாரதி சொன்னான், அம்மா நீ என்ன பாத்துக்கோ, நீ பாக்குறல்ல அந்த வேலை கடவுள் வேலை, அத என் பாட்டு பாத்துக்கோன்னாங்க. என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று சொன்னான் பாருங்க. அதுதான் பாரதியின் வல்லமை என்று நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வினாடியிலும் அவன் பேசுகிறான். ஒவ்வொரு வினாடியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி, தன்னுடைய நிரந்தர சாவு இல்லாத வாழ்க்கையை நோக்கிய அந்த வார்த்தைகளை அவன் தேடுகிறான். அவனுக்கு அது கிடைத்தது. இதோ அவன் மரணித்து பல ஆண்டுகளான பிறகு நானும் பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் வாழ்க்கையில் நாம் விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சுவடு என்று நான் நினைக்கிறேன். பல நேரங்கள்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களில் ரொம்ப பின்தங்கி இருக்கோங்க. ரொம்ப பாவங்க பெற்றோர்கள். நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், குழந்தைகளிடத்தில் வல்லமை சேர்க்கக்கூடிய எந்த விதையையும் நாம் அவர்களிடத்தில் விதைக்காமல் அவர்களை லௌகீக வாழ்க்கையிலே ஒரு இயந்திரம் போல் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்காக ஒரு புள்ள வந்து சேருதுங்க ஒரு ஸ்கூல்ல. நேத்து தான் ஜிடி நாயுடு ஸ்கூல்ல பேசிட்டு வரேன். அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்ன வார்த்தை, சார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு சேர்க்கும் போது அங்க அப்பா சொல்றாராம், என்ன இந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், ஒரே ஒரு இதுதான் எனக்கு தெரியணும். என்ன தெரியணும் உங்களுக்கு? இங்க நீட் எக்ஸாம்க்கு குழந்தைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா? இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறதுங்க? இந்த மனதை எங்க போய் கழுவுறது? இந்த பெற்றோர்களுடைய மனதை எங்க போய் கழுவுறது? நான் சமீபத்துல மலேசியா போயிருந்த பொழுது அங்க டிரைவ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு டிரைவர். அவர் வந்து ஒரு இன்ஜினியர், அவங்க வைஃப் டீச்சர். 2 பேரும் இல்ல இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சிட்டு டீச்சர் ஆகணும். அவரு இன்ஜினியர் ஆகணும்னு அவருக்கு ஆசை, ஆனா டீச்சர். இந்த அம்மாவும் டீச்சர். 2 பேர் தான் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு நிகழ்ச்சிக்கு இதோ இங்க வரணும். அதுக்குள்ள கார்ல ஒரு விஷயத்த கேட்டேன். நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். இது நடந்து ஒரு 6 மாசம் இருக்கும். தம்பி போன் பண்றான் நாங்க. அந்த அம்மா எடு நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல எடுனார் அவர். டேய் தம்பி போய் சேர்ந்துட்டியாடா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் மம்மி. என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த ப்ளூ ஸ்னேக் இல்ல மம்மி? ஆமா, அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கிறேன், அது ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குது. போனை வைக்க சொல்ல அவனை அப்படின்னாரு. அவன் போனை வச்சுட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்க டாக்டரா உங்க பையன்? வெட்டினரி டாக்டரா? என்னது இது? பாம்புக்கு போய் செலைன் ஏத்திட்டு இருக்கிறாரு, பாம்பு டிப்ரெஸ்டா இருக்கும்னு சொல்லுது புள்ள, என்னதுன்னு கேட்டேன். இல்ல மேடம், அவன் இந்தோனேஷியால வெட்டினரி டாக்டருக்கு படிக்கிறான், லீவுக்கு வந்திருந்தான், லீவ் 1 வாரம், ஆனா வந்த அன்னைக்கே புறப்பட்டு திரும்பி போயிட்டான். ஏன்னு கேட்டேன். அவன் ஒரு கோப்ராவை வீட்டுல வச்சிருந்தான், அது வந்து முட்டை போடுற ஸ்டேஜ்ல இருந்திருக்குது, அவன் விட்டுட்டு வந்துட்டான், அது முட்டை போட்டுருச்சான், முட்டை போட்டுட்டு அவன் விட்டுட்டு வந்து 3 நாள் ஆகுது, வந்துருச்சான், வந்துட்டு அந்த முட்டை பொரிஞ்சிருச்சான், 6 முட்டையும் பொரிஞ்சிருச்சான், அதுல 4 குட்டி இருக்குதா, 2 காணமா, பிளாட்ல 2 பேர் கூட இருந்தாங்க, அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்களாம், அதனால புள்ள போயிருக்கு. இவங்க கொடுத்த கேஸ் ஸ்டடி இது. என்னங்க பாம்பு உங்க பையனுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். ஐயோ வெறிங்க அவனுக்கு, சின்ன பிள்ளையில இருந்து 7ஆம் கிளாஸ்ல இருந்தே அவனுக்கு வெறிங்க. என்னங்க இப்படி பிள்ளைய வந்து பாம்பு வளர்க்கறது கொடுத்துட்டீங்க, இப்ப பாம்பு டாக்டரா மாறி போனானே அவன், எப்படிங்க அந்த சோகத்தை ஏன் மேடம் கேக்குறீங்க அப்படின்னாரு அந்த டிரைவ் பண்ணிட்டு இருந்த டீச்சர். அவன் சொல்றாரு, எனக்கு இஷ்டம் இல்லைங்க, ஆனா அவன் தான் என்ன நினைக்கணுமோ அதை ஆயிட்டாங்க, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல தாங்க நான் அலோவ் பண்ண அவனாரு. என்ன வார்த்தைங்க சொன்னா? +2 முடிச்சிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு நீ இன்ஜினியர் தான் ஆகணும்னு. அவன் சொன்னா இல்ல நான் வெட்டினரி டாக்டர் தான் ஆவேன்னு. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போதே டிஃபன் பாக்ஸ்ல பாம்பை பிடிச்சிட்டு போய் பாம்பை பிடிச்சிட்டு வருவானா. நான் வெட்டினரி டாக்டர் தான் ஆவேன்னு சொல்லியிருக்கிறான் அவன். இவர் சொன்னாரு நீ வெட்டினரி டாக்டர் ஆனா அப்புறமா கதைய வேற, நீ முதல்ல இன்ஜினியர் ஆகணும்னு. உடனே அவன் பதில் சொல்லியிருக்கான் பாருங்க, சரி நான் இன்ஜினியரிங்க்கு படிக்கிறேன், இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு வெட்டினரி டாக்டருக்கு படிப்பேன், ஓகேவான்னு கேட்டான். அவங்க அப்பா விட்டாராங்க அவனை. இந்த பேஷன் இருக்குல்ல, இந்த வெறி இருக்குல்ல,
குழந்தைகளிடம் என்ன வெறி இருக்கிறதோ அதன் பின்னால் அந்த குழந்தைகளை போக அனுமதியுங்கள். நமக்கு தெரியல, நாம் என்னவெல்லாம் ஆகவில்லையோ அதையெல்லாம் நம் பிள்ளைகள் ஆகிவிட வேண்டும் என்று துடிக்கிறோம். கிடையாது. அவர்கள் உங்கள் வழியாக வந்தார்களே தவிர உங்களிடமிருந்து வரவில்லை. உங்கள் கருத்துக்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள் என்று பேசுகிறான் கலீல் கிப்ரான். நம் குழந்தைகள் இந்த உலகத்தில் தானாக வாழ்ந்து சிந்தித்து செழிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை அதற்கான அனுமதி வழங்குவது, அவர்களுக்கான வல்லமைக்கான கதவுகளை திறந்து விடுவது. பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்கின்ற இடங்கள் எது என்றால், நாம் பிடிவாதமாக நின்று கொண்டு இதுதான் சரி என்று சொல்லி அதை அடுத்தவர்களுடைய வாழ்க்கையின் மீது திணிப்பதுதான். அந்த திணிப்பு இல்லாத மனம் வல்லமை படைத்த மனமாக இருக்கிறது என்பதனை இந்த அவையிலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு செய்தியை சொல்கிறேன். நான் சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். யூத், இந்த 20-25 வயசுல நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைகள் மீது கடமை இருக்கிறதோ குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் மீது அவ்வளவு கடமை இருக்கிறது. அந்த கடமையை எப்படி புரிந்து கொள்வது? நான் என் மகனிடம் சொல்லுவேன், தாயிடம் எதை நீ மறைக்க நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையில் சாபமாக முடியும். அதை மறைக்காதே, அதை மறைக்காதே. தாய் தந்தையரிடம் மறைக்கக்கூடிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யாதே. அதுதான் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போய் அடுத்தவர்கள் உன் பின்னால் வருவதற்கான ஒரே வழி. இது சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? எனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? நான் ஒரு காட்சியை சொல்றேன் உங்களுக்கு. கேமரா ஆன் பண்ணுங்க. ஒரு காட்சி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான காட்சி. பழைய புராணங்கள் என்று பேசுகிறோம் நாம். ஆனால் அந்த பழைய புராணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வழிபடுத்துவதற்காக எத்தனையோ விஷயங்களை உள்ள வச்சிருக்குங்க. இதோ கிறிஸ்துமஸ் வரப்போகுது, இதோ கிறிஸ்துமஸ் வரப்போகுது. ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக பிறந்து நமக்காக மரித்தார் என்று சொல்கிறார்கள். அவரை பற்றிய வாழ்க்கை, கிருஷ்ணனுடைய வாழ்க்கை, ராமனுடைய வாழ்க்கை, முகமது நபியினுடைய வாழ்க்கை, காந்தியினுடைய வாழ்க்கை, வாழ்ந்து செழித்து அழிந்து போன எத்தனையோ பெருமக்களினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் புராணம் நமக்கு தருகின்ற வாழ்க்கை. அது நடந்ததா நடக்கவில்லையா என்றெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் அது சொல்லுகின்ற கருத்து மிக முக்கியமானது. நான் ஒரு கருத்து சொல்றேன். கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்ச்சியில பேசினேன். தனி மனித அறம் குறித்து, கல்வி அறம் குறித்து நான் பேசினேன். கல்வி அறம் குறித்து பேசிட்டு இறங்கி நான் போய் ட்ரெயின் பிடிக்கணுங்க. என் கூட ஒரு பெரியவர் வந்தார். அவர் பேர் திருப்பூர் கிருஷ்ணன். சில பேருக்கு தெரிந்திருக்கலாம் அவரை. ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர், வயதானவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருடைய வார்த்தைகளோ ஒரு அலங்காரம் இல்லாமல் நம்மை கடந்து போகும். அலங்காரம் இல்லாமல் நம்மை கடந்து போகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை அது நிகழ்த்திவிடக் கூடும். மிக கவனமாக அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். நான் பிடிச்சுக்கிட்டேன். அவர் அப்படி தாண்டி போறாருங்க. போகும்போது அவர் 2 விஷயம் சொன்னார் எனக்கு. 2 மிக முக்கியமான 2 விஷயங்கள். அவங்க அப்பா அவர் மீது கோபப்பட்ட ஒரு விஷயம், புராணத்திலிருந்து ஒரு விஷயம். 2 விஷயத்தை சொன்னார். அவங்க அப்பா அவருக்கு கோபப்பட்ட விஷயத்தை நான் சொன்னேன்னா நீங்க இப்ப எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆழமான மன தியானம் இருந்தால் நல்ல நிலையில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். பெற்றோர்களுக்கான செய்தி, பிள்ளைகளுக்கு நான் வருகிறேன். மிக ஆழமான செய்தி. அவர் சொன்னார், அவரு வேலை கிடைச்சிருச்சு சொல்லிட்டு அப்பாவுக்கு கடிதம் போட்டிருக்காருங்க. கடிதம் போட்டுட்டு அவர் போயிருக்கிறாரு. அவங்க அப்பா முகம் பார்த்து பேசலையாம். அவங்க அம்மா சொன்னாங்களாம், சரிடா வா, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போவ வா, அப்புறம் போய் திட்டு வாங்கிக்கோன்னு. அவன் போயிட்டு காஃபி சாப்பிட்டு போய் நின்றுட்டு இருந்தா அவங்க அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, உனக்கு அவ்வளவு திமிரோ? அவர் ரொம்ப எளிமையா சொன்னாருங்க. என் மனசுல ஊசி மாதிரி போய் உட்காந்துருச்சுங்க. அது ரொம்ப எளிமையா சொன்னார். அது குத்திக்கிட்டே இருக்கு, இன்னும் குத்திக்கிட்டே இருக்கு. என்னால கண்டுபிடிச்சு எடுக்க முடியல அந்த ஊசிய. அவர் சொல்றார், உனக்கு அவ்வளவு திமிரோ? என்னப்பா நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்ன பார்க்க வரேன்னு உனக்கு எழுதுறதுக்கு இன்லைன் லெட்டர் தான் நான் கிடைச்சது. அவ்வளவு ஆடம்பரமா? ஏன் போஸ்ட் கார்டு பத்தாதா? இன்லைன் லெட்டர் எழுதினதே ஆடம்பரம் என்று சொன்ன ஒரு சமூகம். பிளைனா விட்டிருந்தியே அந்த பக்கம், அது யாரோ மனைவிக்கோ, யாரோ கணவருக்கோ, யாரோ பிள்ளைகளுக்கோ தன்னுடைய உறவுகளிடம் சொல்லுவதற்கான சொற்கள் அடங்குவதற்கான இடம் இல்லையா? அதை நீ வீணடித்து விட்டாயே என்று சொன்னாராம். நம்பர் 1, பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், give vitamin N to your children.
vitamin N is an essential vitamin for your children. You start giving from now. Vitamin N means NO, no to your children. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நோன்னு சொல்லுங்க. அதான் அவங்களுக்கான ஒரே விட்டமின். எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ நிலைமைக்கு வந்து நின்று இருக்கோம். 100 விஷயங்கள் கேட்கின்ற பொழுது 75 விஷயங்களுக்கு நோ சொல்லுகின்ற பெற்றோர்கள் குழந்தைகளை வல்லமை படைத்தவர்களாக மாற்றுகிறார்கள். 100 விஷயத்திற்கும் எஸ் என்று சொல்லுகின்ற பெற்றோர்கள் பலவீனப்படுத்துகின்ற ஒரு உயிரைத்தான் இந்த உலகத்திற்கு தருகிறார்கள். பலவீனம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் என்றால் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. அடுத்த செய்திங்க, ஒரு 4 ஜன்னல் தாண்டறதுக்குள்ள சொல்லிட்டாங்க மனுஷன். இவ்வளவு அலங்காரமா சொல்லல, நான் தான் இவ்வளவு அலங்காரமா சொல்றேன். கேமரா ஆனாச்சா? ஒரு டென்ட், அந்த டென்ட்டுக்குள்ள திரௌபதி தலை விரிச்சு உட்கார்ந்துருக்கா. உள்ள நுழைறான் அர்ஜுனன். ஹாய் திரௌபதி, how are you அப்படின்னு கேட்டு உள்ள நுழைறான். திரௌபதி சொன்னா, I am not fine. What about Karna? Did you kill Karna? கர்ணனை கொன்றாயா? I will kill him tomorrow. நாளைக்கு அவனை நான் கொல்கிறேன். இன்னைக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது தர்மன் வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது அர்ஜுன் அங்க நிக்கிறான்னு. தர்மன் பார்த்த உடனே அர்ஜுன் அலர்ட் ஆயிட்டான். திரௌபதி திரும்பி பார்க்கறா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கிற? போர் போயிட்டு இருக்கும்போது Did you kill Karna அப்படின்ட்டு அவனும் கேட்கறான். அதான் திரௌபதி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், I will kill him tomorrow அப்படின்ட்டு. ஆமா tomorrow, எப்ப பார்த்தாலும் tomorrow. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? நாளைக்கு நான் எப்படி கர்ணனை இப்ப யார் ஜெயிக்கிறது? உன் கையில காண்டிப்பா வச்சிருக்கிறிய, இது என்ன வில்லா இல்ல புல்லா அப்படின்னு கேட்டானா. கேட்டுட்டு நாக்க கடிச்சுக்கிட்டான் தர்மன். ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த வில்வித்தையை பூர்த்தி செய்த பொழுது அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்தின் மீது சத்தியம் செய்தான், தன் குருவின் மீது சத்தியம் செய்தான், யாரேனும் தன்னுடைய காண்டிபத்தை குறைத்து பேசினால் அவர்களை கொலை செய்வேன் என்று. அவ ஓன் அழுறா. இப்போ தர்மனை கொன்னாகணும், ஓன் அழுறாளாம் திரௌபதி. அழுத உடனே உங்களுக்கு தெரியும்ல திரௌபதி அழுதா யார் வருவான்னு? கிருஷ்ணன் வந்துட்டார். What baby, why are you crying? What do you want? You want me to do something for you? The situation is not good. What happened? அவ விஷயத்தை சொன்னா. இப்படி ஆயிடுச்சு. That's it. அவ்வளவுதானா? ஏய் இங்க வா அர்ஜுனா, நீ நாளைக்கு வந்து கர்ணனை கொல்லலாம். இன்றைக்கு நீ என்ன செய்? தர்மனை கொன்றுவிடு. தர்மனை இன்றைக்கு கொல் என்றான். உடனே திரௌபதி அழுகிறாள். எப்படி கிருஷ்ணா, நான் எப்படி இவன் அவரை கொலை செய்வதற்கு நான் பார்த்து கொண்டிருப்பது, இது தவறில்லையா? உடனே கிருஷ்ணன் சொன்னான், கொலை செய்வது என்றால் அப்படியே கொலை செய்வது அல்ல, நீ சாஸ்திரத்தின்படி கொலை செய். அப்படி என்றால் உனக்கு பெரியவன் தானே தர்மன், ஆம், அவனை அவமரியாதையாக பேசு, ஒரு 4 வார்த்தை பேசு, அவனை கொலை செய்ததாயிடும். பேசிட்டாங்க. இப்போ பழி எங்க தெரியுமா இருக்கு? பெரியவர்களை பேசி அவர்களை கொலை செய்வதற்கு சமானமாக அவதூறாக பேசினால் சாஸ்திரத்தின்படி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த பிரச்சனை வந்து சேர்ந்துருச்சு, இவன் தற்கொலை செஞ்சுக்கணும். இதை திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், கிருஷ்ணன் பார்த்து சொன்னா நாம் அர்ஜுனனிடத்தில், நீ இன்றைக்கு செத்துப்போ, நாளைக்கு கர்ணனை கொல்லலாம். எப்படி செத்து போறது? செத்து போறதுன்னா செத்து போறது இல்ல, சாஸ்திரப்படி செத்து போறது. அப்படின்னா என்ன? உன்னை புகழ்ந்து 4 வார்த்தை பேசு, எவ்வளவுதான். இந்த புராணம் சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? இது நடந்ததா நிகழவில்லையா என்கின்ற அரசியலுக்குள் நாம் போக வேண்டாம். நிகழ்ந்த அந்த விஷயத்திற்குள் வந்த ஞானம் என்ன தெரியுமா? விஸ்டம் என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் பெரியவர்களை அவமரியாதையாக பேசுவது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். அவர்களுக்கு முன்னால் நம்மை நாமே புகழ்ந்து பேசிக் கொள்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்கின்ற 2 அற்புதமான ஞானம் வந்து சேர்ந்த இடத்தில் திருப்பூர் கிருஷ்ணன் என்கின்ற குரு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செல்கிறார். வாழ்க்கையில் ஞானம் இப்படித்தான் வந்து சேரும்.
பல வார்த்தைகளை நாம் பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய சொற்கள் மிக நிதானமாக கவனிக்கப்பட வேண்டியவை. பெரியோர்களே, தமிழ் அற்புதமான மொழி. நாம் ஒரு மொழியில் பேசுவது வேறு மொழியில் இருக்கின்றவர்களுக்கு புரியாமல் போகலாம். ஆனால் தமிழ் மொழி தெரிந்தவருக்கே அது புரியாமல் போய்விடக் கூடாது. பல நேரங்களில் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருந்து அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கிறோமா? பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், சமீபத்தில் ஒரு 2 அற்புதமான விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அற்புதமான விஷயங்கள். மடையர்கள்னு சொல்றோம்ல, அறிவுள்ளவர்கள், அறிவில்லாதவர்கள் யார்? மடையர்கள். மடையர்கள் என்றால் என்ன தெரியுமா? மட்டர்கள் என்பவர்கள் கிணறு தோண்டக்கூடியவர்கள். அவர்களை வைத்துக் கொண்டு அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தண்ணீர் பாசனத்திற்கு அணைகளை கட்டி அணைகளுக்கு மடை வைப்பார்கள். கதவு தண்ணீர் ஏரிகளில் நிரம்புகின்ற பொழுது பாசனத்திற்காக மடையை திறக்க வேண்டும். மடையை திறப்பதற்கு எந்த இயந்திரமும் இல்லாத நேரத்தில் இந்த மட்டர்கள் தான் கடைசி சோறு சாப்பிட்டு விட்டு வீட்டில் எல்லோருக்கும் விடை சொல்லிவிட்டு உலகம் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அந்த மடையை திறந்து வைப்பார்கள். அப்படி தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து மடையை திறந்து வைக்கக்கூடியவர்களினுடைய பெயரால் நாம் அடுத்தவர்களை வசைப்பாடுகிறோம். இன்றிலிருந்து அந்த சொல்லை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம். அந்த சொற்களின் மீது இருக்கக்கூடிய கவனத்தை வைத்துக் கொள்வோம். இன்னொரு சொல் சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாமி வருதுங்க, கடவுள் ஊர்வலமாக வருகிறார், தேர் செல்கிறது, லட்சக்கணக்கான பேர் தேர்வடம் பிடிக்கிறார்கள். இறைவனை வழிபடுவதும் தேரை பிடிப்பதும் வாழ்க்கையை சுபிக்ஷமாக்கும் என்கின்ற நம்பிக்கை இந்தியாவிற்கு உரியது. அந்த நம்பிக்கையில் எல்லோரும் வடம் பிடிக்க வருகிறார்கள். அத்தனை லட்ச பேர்களில் ஒரே ஒருவன் மட்டும் அந்த சாமியையும் பார்க்க மாட்டான், மக்களையும் பார்க்க மாட்டான், தேரையும் பார்க்க மாட்டான், தேர் சக்கரத்தை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அந்த தேர் சக்கரம் எங்கேயாவது முட்டுச்சுன்னா கையில ஒரு சின்ன முட்டு வச்சிருப்பான். அந்த முட்டு வச்சு அப்படி திருப்புவான். தேர் கோவில் பக்கம் திரும்பும். தேர் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கடவுளை சுமந்த தேரை, மக்கள் வடம் பிடித்திருக்கக்கூடிய தேரை கோயிலுக்கு செலுத்துவதற்காக தன்னுடைய புண்ணியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையின் வளத்தையும் பற்றி எந்த அக்கறையும் படாமல் அந்த முட்டை மட்டும் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கும் ஆள் முட்டு ஆள். நாம் எப்படி அவர்களை அழைக்கிறோம்? தியானம் என்பது என்ன? வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், நீ சமையல் செய்கிறாயா, சமையல் செய்கின்ற பொழுது உப்பு போடுகிறாயா, உப்பு போடுகின்ற பொழுது உன் தியானம் இருக்கிறதே, அந்த நிலைக்கு பெயர் தானம்மா ஞானம், அந்த நிலைக்கு பெயர் தான் தியானம் என்று பேசுகிறார். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முழுமையாக இருத்தல். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒருவன் வாழ்க்கையில் தோற்று போனான், தன் குருவை தேடி போனான். அந்த குருவை தேடி போகின்ற பொழுது அந்த குரு சொன்னார், வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். இது குரு சொன்ன பதில். இது குருமார்களின் தேசம். எத்தனையோ காரியங்களில் நம்மால் விடை காண முடியாத நிலையில் நமக்கு குருமார்களுடைய வாசகங்கள், அவருடைய குரு வாசகம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல வெளிச்சத்தை தந்திருக்கிறது. அதுதான் இலக்கியம், அதுதான் சொல், அதுதான் சிந்தனை. அவர் போய் சொன்னார், என் வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது, எனக்கு எப்படியேனும் நான் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், எனக்கு வழி சொல்லுங்கள். குரு சொன்னார், வாட்ச் யுவர் ஸ்டெப். இது பத்தல குருவே, வேற ஏதாவது சொல்லுங்க. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், தட்ஸ் இட். அவன் சரி போயிட்டு வரேன்னு கிளம்புனான். குரு சொன்னார், இருட்டாயிடுச்சே, தங்கிட்டு நாளைக்கு போயேன். இல்ல நான் போகணும், நாளைக்கு அசைன்மெண்ட் இருக்கு, நான் போகணும். வெளியில வந்தார் குரு, கார் நின்னுட்டு இருக்கு. கார்ல ஏறினா. சிஷ்யனிடத்தில் கேட்டார் குரு, உன் வீடு இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 70 கிலோமீட்டர். இருட்டாயிடுச்சு, எப்படி போவ? கார்ல போயிருவேன் குருவே. அதான் கார்ல போனாலும் இருட்டா இருக்கே, லைட் இருக்கே குருவே. லைட் இருக்கா? எங்க போடு. போட்டான். லைட் எவ்வளவு தூரத்துக்கு வருது? 2 அடிக்கு வருது. 2 அடி வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு 70 கிலோமீட்டர் போயிடலாம் நீ சொல்லும் பொழுது நம்முடைய அடுத்த அடியை நிதானிப்பதன் மூலமாக நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியாதா? வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், வல்லமை பெற வேண்டும் என்றால், அடுத்த அடியை, அடுத்த வார்த்தையை கான்சியஸோடு,
மிக ஆழமான முழுமையான கான்சியஸோடு நாம் சந்திக்கின்ற பொழுது, அந்த வினாடியை சந்திக்கின்ற பொழுது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரே இலக்கு சிகரம் தொடுவது என்றால், பெருமக்களே, சிகரம் தொடுவது யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதல்ல, நம் உயரத்தின் எல்லையை தொடுவது.